நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டுள்ள வெளிமாநில IAS அதிகாரிகள் அடங்கிய தேர்தல் பார்வையாளர்கள் தமிழகம் வருகை. 62 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரம். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை 62 மையங்களில் நடைபெறவுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் 1 லட்சம் போலீசாரும் சென்னையில் மட்டும் 20,000 போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். வாக்கு எண்ணும் மையங்களில் 18,000 துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் 234 தொகுதிகளின் மின்னணு இயந்திரங்களுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு. தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பொதுமக்கள் உடனுக்குடன் அறிய results.eci.gov.in என்ற இணையதளம் மற்றும் e.c.in.net என்ற செயலியை அறிமுகம் செய்தது தேர்தல் ஆணையம். வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களை துல்லியமாகவும் வேகமாகவும் தெரிந்து கொள்ள இந்த டிஜிட்டல் வசதிகள் உதவும் என அறிவிப்பு. தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றப்போகும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடக்கம். தமிழ்நாடு முழுவதும் 62 மையங்களில் வாக்கு எண்ணும் பணி நடைபெறும் நிலையில் 3 அடுக்கு பாதுகாப்பு. தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் மும்முரம். மாநிலம் முழுவதும் உள்ள தேர்தல் அலுவலர்களுடன் காணொலி வாயிலாக தேர்தல் ஆணையம் ஆலோசனை. நாளை நடைபெறும் வாக்கு எண்ணிக்கையையொட்டி அசம்பாவிதங்களை தவிர்க்க தமிழ்நாடு முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. பதற்றமான பகுதிகளில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினர் குவிப்பு. நடப்பு கல்வியாண்டுக்கான நீட் நுழைவுத் தேர்வு சென்னை, திருச்சி, மதுரை, கோவை என 30 நகரங்கள் உட்பட நாடு முழுவதும் 552 மையங்களில் இன்று பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை நடைபெறுகிறது. தலைநகர் சென்னையில் 43 தேர்வு மையங்களில் கடலூர் மாவட்டத்தில் 17 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோ வழக்கில் சிக்கினார். மாணவி நிறைமாத கர்ப்பமாக இருக்கும் நிலையில் குழந்தை திருமணங்களை தடுக்க வேண்டிய மாவட்ட நிர்வாகமோ சமூக நலத்துறையோ அதை கண்டறிய தவறியிருப்பது பெரும் நிர்வாக தோல்வியை அம்பலப்படுத்தியுள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே இளம் பெண்களை ஆசை வார்த்தை கூறி 2வது திருமணம் செய்த போலி சாமியார் சிக்கினார். கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் காவல்துறை செயலிழந்ததால் இதுபோன்ற மோசடி பேர்வழிகள் பெருகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வன்கொடுமை செய்ய முயன்ற தனியார் பள்ளி ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். அரசின் மெத்தனத்தால் நாளுக்கு நாள் சிறுமிகள் பாலியல் குற்றங்களுக்கு ஆளாகும் அவலம். திருவண்ணாமலை அருகே 5 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பேக்கரி கடை ஊழியர் போக்சோவில் சிக்கினார். கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியால் தமிழகத்தில் பெண் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழல் தொடரும் நிலையில் சிறுமியின் உறவினர்களின் போராட்டத்தை அடுத்தே காவலர்கள் நடவடிக்கை எடுத்த அவலம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 13 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட முதியவர் சிக்கினார். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றச் சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சம்.
கோவை ரயில் நிலையம் அருகே 350 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் சிக்கியது. போதை தடுப்பு நடவடிக்கை அரசும் காவல்துறையினரும் கவனம் செலுத்தாததால் இந்தியாவில் போதைப் பொருள் சந்தையாக தமிழ்நாடு மாறியுள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டை பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை வேனில் கடத்தி சென்ற 3 பேர் சிக்கிய நிலையில் அவர்களிடம் இருந்து 2.5 டன் குட்கா பறிமுதல். தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் தடையின்றி கிடைக்கும் அளவிற்கு தமிழகத்தில் காவல்துறையின் கண்காணிப்பு தோல்வியடைந்துள்ளதாக மக்கள் விமர்சனம். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே குடிபோதையில் மனைவியை ஆபாசமாக பேசிய கூலி தொழிலாளியை அடித்து கொலை செய்து தோட்டத்தில் புதைத்த கணவன் மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த மனைவி சிக்கினர். ஸ்டாலின் அரசு மதுவிலக்கை அமல்படுத்தாமல் இலக்கு வைத்து விற்பனையை அதிகரித்ததே இதுபோன்ற குற்றச் செயல்களுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை விருகம்பாக்கத்தில் பெண்ணை காதலிக்குமாறு வற்புறுத்தி கையால் தாக்கியதுடன் அவரது குடும்பத்தினரை மிரட்டிய வழக்கில் அண்ணன், தம்பி இருவர் சிக்கினர். கடந்த 5 ஆண்டுகளாக பெண்களை சீண்டுவது, துன்புறுத்துவது, வன்கொடுமை செய்யும் சம்பவங்கள் கட்டுக்கடங்காமல் போய்விட்டதாக பொதுமக்கள் சாடல். சென்னை புளியந்தோப்பில் பிரபல கஞ்சா வியாபாரி வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1000க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் பறிமுதல். கஞ்சா வியாபாரி புஷ்பா மற்றும் அவரது குடும்பத்தினர் என 3 பேர் பிடிபட்ட நிலையில் காவல்துறையினரின் அலட்சியமே மது பாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டு கள்ளச்சந்தையில் விற்க காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திமுக கூட்டணியில் 5 ஆண்டுகள் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் தேர்தலில் கம்யூனிஸ்டுகளுக்கு உரிய அங்கீகாரம் மறுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். அரசு துறைகளில் ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கவும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கவும் திமுக அரசு 5 ஆண்டுகளாக தவறிவிட்டதாகவும் திமுகவின் திறமையின்மையை அவர் தோலுரித்தார். கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட சில தொகுதிகளில் விசிக பொறுப்பாளர்கள் சிலர் சிறப்பாக பணியாற்றவில்லை என்பதை வீடியோ வெளியிட்டு ஒப்புக்கொண்ட திருமாவளவன், எப்படியும் திமுக ஆட்சிக்கு வராது என்பதை முன்கூட்டியே கணித்து கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுக்கு பணியாற்றாமல் சொந்த கட்சிக்கு பணியாற்றிய நிர்வாகிகளை திருமாவளவன் கண்டுகொள்ளாமல் விட்டாரா என மக்கள் கேள்வி. தேர்தல் முடிவுக்கு முன்னரே தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ள திமுக கூட்டணி கட்சிகள் கூட்டணியில் இருந்து வெளியேறும் வகையில் திமுகவிற்கு எதிராக கருத்துக்களை பதிவு செய்ய தொடங்கியுள்ளனர். கூட்டணியில் மதிப்பில்லை என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் பாலகிருஷ்ணனும், கூட்டணிக்குள் ஒத்துழைப்பு இல்லை என்று திருமாவளவனும், இனி கூட்டணி ஆட்சி என்று காங்கிரஸ் கட்சியின் சோடங்கரும் கூறியிருப்பது கூட்டணி பிளவுக்கு அறிகுறி என அரசியல் விமர்சகர்கள் கருத்து. தாம்பரம் மற்றும் ஆவடி மாநகராட்சிகளின் விலங்கு கருத்தடை மையங்களில் மருத்துவ சேவை அளிப்பதில் அலட்சியம் நிலவுவதாக விலங்கு நல ஆர்வலர்கள் வேதனை. சுகாதாரமற்ற சூழலில் அறுவை சிகிச்சைகள் நடைபெற்றதால் பல திருநாய்கள் உயிரிழந்துள்ளதாகவும் அங்கீகார சான்றிதழ் இல்லாமல் மையங்கள் இயங்குவதாகவும் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறையில் பணிபுரியும் காவலர்கள் காமுகர்களான சீரழிவை தொடர்ந்து தற்போது காவலர்கள் கள்வர்களாக மாறிய அவலம். விருதுநகர் கட்டனார்பட்டி பட்டாசாலை வெடி விபத்தில் உயிரிழந்தவரின் உறவினர் மருத்துவமனை வளாகத்தில் நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனத்தை மேற்கு காவல் நிலைய ஏட்டு மீனாட்சி சுந்தரம் திருடியது கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி அம்பலம். சென்னையில் இருந்து ஆந்திரா மற்றும் பெங்களூர் நோக்கி செல்வதற்கு ஏதுவாக சித்தூர் தச்சூர் இடையே முதல் கட்டமாக 92 கிலோமீட்டர் தூரத்திற்கு 6 வழி சாலை பணிகள் நிறைவு. சோதனை இயக்கத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டதால் ஆந்திரா பெங்களூர் செல்வோர் உற்சாகம். திருப்பதி நெய் கலப்பட வழக்கில் கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக விசாரணை நடத்திய ஒரு நபர் ஆணையம் அரசிடம் அறிக்கை தாக்கல். தரமான நெய் விநியோகத்தை தடுக்க டெண்டர் விதிகளை தளர்த்தியதாகவும் கலப்பட நெய் முறைகேடுக்கு முன்னாள் கூடுதல் செயல் அதிகாரியே காரணம் எனவும் அறிக்கையில் குற்றச்சாட்டு.
மேற்காசிய போர் சூழ்நிலை காரணமாக வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை உயர்ந்ததால் உணவுப் பொருட்கள் விலை அதிகரிப்பு. டீ, காஃபி, வடை மற்றும் உணவு வகைகளின் விலையும் உயர்ந்ததால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி. வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை ஏற்றத்தால் சிறு குறு தொழில்துறை பாதிப்பு. செலவுகள் அதிகரித்து லாபம் பாதிக்கப்பட்டுள்ளதால் நிறுவனங்களை மூடும் அபாய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தொழில்துறையினர் வேதனை. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வார இறுதி நாள் மற்றும் கோடை விடுமுறையை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். சுவாமி ஜெயந்திநாதர் தங்க தேரில் எழுந்தருளி கிரி உலா வந்தபோது திரளான பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. செட்டிநாடு வித்யாசிரம் பள்ளியின் தாளாளரும் நிறுவனருமான செட்டிநாடு குமார ராணி டாக்டர் மீனா முத்தையா வயது முதிர்வார் காலமானார் என்ற செய்தி கேட்டு மிகுந்த வருத்தமுற்றதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் இரங்கல். பன்முக திறமை கொண்டவரும் புகழ்பெற்ற கல்வியாளருமான டாக்டர் மீனா முத்தையாவை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கழக பொதுச் செயலாளர் அறிக்கை. 2009ஆம் ஆண்டு முதல் பிறந்தவர்கள் புகைப்பிடிக்க இந்தியா முழுவதும் தடை விதிக்க வேண்டும் என கூறி பிரதமர் மோடிக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடிதம். புகைப்பிடிப்பதற்கு எதிராக உலக நாடுகள் முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் சிகரெட் மற்றும் சிகரெட்டுகளை விற்பனை செய்வதற்கும் தடை விதிக்கும் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடத்தினர். வாக்குகள் எண்ணப்படுவதை முன்னிட்டு பொதுமக்கள் அச்சமின்றி நடமாடவும் அசம்பாவிதங்களை தடுக்கவும் விதமாகவும் நடைபெற்ற கொடி அணிவகுப்பு ஊர்வலத்தில் காவல்துறையினர் மற்றும் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் பங்கேற்பு. பத்தலப்பள்ளி மலட்டாற்றில் அப்பகுதியைச் சேர்ந்த ஆண் ஒருவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு. குடும்பத்தை விட்டு 10 ஆண்டுகளுக்கு முன் வெளியேறியவர் தேர்தலுக்கு வாக்களிக்க வந்தவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதால் அவர் எப்படி இறந்தார் என்பது குறித்து தீவிர விசாரணை. சென்னை திருவான்மியூர் பகுதியில் சட்டவிரோதமாக வீட்டில் எரிவாயு சிலிண்டர்களை பதுக்கி வைத்த தந்தை மகன் சிக்கிய நிலையில் 40 எரிவாயு சிலிண்டர்கள் பறிமுதல். தமிழகத்தில் சமையல் கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு இருந்து வரும் நிலையில் மத்திய அரசு அறிவுறுத்தியும் சிலிண்டர் பதுக்கலை திமுக அரசு தடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் கச்சைக்கட்டியில் போலி மருத்துவர் கிளினிக் வைத்து மருத்துவம் பார்ப்பது குறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் போலி மருத்துவருக்கு ஆதரவாக அதிகாரி செயல்பட்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. சுகாதாரத்துறை அதிகாரிகள் முறையான ஆய்வு செய்யாததாலும் லஞ்சம் வாங்கிக் கொண்டு கண்டு கொள்ளாமல் இருப்பதாலும் போலி மருத்துவர்கள் அதிகரித்து தவறான சிகிச்சையால் மக்கள் பாதிக்கப்படும் நிலை. கோவை மாவட்டம் ராசிபுரம் அருகே கல்லூரி நுழைவுத் தேர்வுக்கு வந்தவர்களின் வாகனங்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக நிறுத்தப்பட்டிருந்ததை தட்டிக்கெட்ட அரசு பேருந்து ஊழியர்கள் மீது தாக்குதல். போக்குவரத்து காவல்துறையினரின் அலட்சியத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அதனை தட்டிக்கெட்ட அரசு பேருந்து ஊழியர்கள் தாக்கப்படும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ள அவலம். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சுற்றுப்பகுதிகளில் வீசிய பலத்த சூறாவளி காற்றால் 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்தது. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை. சாமந்திப்பூ டன் ஒன்றுக்கு 13,000 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை செய்யப்படுவதால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சுற்றுவட்டார கிராமங்களில் சாமந்தி பயிரிட்ட விவசாயிகள் கவலை. கூலிக்கு கூட கட்டுப்படி ஆகாத அளவுக்கு சாமந்தி விலை நிர்ணயம் செய்யப்பட்டதால் கடும் நஷ்டத்தை சந்திக்கும் சூழல் உருவாகி இருப்பதாகவும் விவசாயிகள் வேதனை. தரமான பஞ்சுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் அனைத்து ரக நூல்களும் 7 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நூற்பாலைகள் அறிவித்துள்ளன. கடைசி 5 மாதங்களில் நூல் விலை 41 வரை உயர்ந்துள்ளதால் ஜவுளித்துறையினர் அதிருப்தி அடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் தென்கரை நிலையூர் பாசன கால்வாய் கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் குடிமராமத்து திட்டத்தின்படி சீரமைத்து தூர்வாரப்பட்ட நிலையில் தற்போதைய திமுக ஆட்சியில் சாக்கடை கழிவுநீர் கலந்து சுகாதார சீர்கேடு ஏற்படும் அவலம். நீர்வளத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு சாக்கடை கழிவுநீர் பாசன கால்வாயில் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை.
கோடை விடுமுறையை தொடர்ந்து சென்னையில் இருந்து நெல்லை, நாகர்கோவில், கோவை, பெங்களூரு நகரங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து ரயில்களிலும் மே 18ஆம் தேதி வரை இடமில்லை என்பதால் பயணிகள் கவலை. வந்தே பாரத் ரயில்களில் டிக்கெட் விற்று தீர்ந்ததால் சிறப்பு ரயில்கள் இயக்க வேண்டும் என கோரிக்கை. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே அரசு பேருந்தின் பின் சக்கரத்தில் சிக்கி 2 வயது குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம். வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கி குழந்தை பலியான பரிதாபம். வணிக சிலிண்டர்களின் விலை உயர்வால் மே 5 முதல் விடுதி கட்டணங்களும் உயர்த்தப்படுவதாக விடுதி உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. 4 பேர் தங்கும் ஏசி இல்லாத அறைக்கு 6,500 முதல் 7,500 ரூபாய் வரையிலும், 3 பேர் தங்கும் அறைக்கு 7,000 முதல் 8,000 ரூபாய் வரையிலும் கட்டணங்கள் உயரக்கூடும் என தகவல். சென்னை IITM வளாகத்தில் கடந்த 6 ஆண்டுகளில் கலைமண் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளதாகவும், கடந்த 2021ஆம் ஆண்டில் 12ஆக இருந்த எண்ணிக்கை 2026ஆம் ஆண்டில் 77ஆக அதிகரித்துள்ளதாகவும் தகவல். 2024இல் வனவிலங்கு உயிரிழப்புகளை தொடர்ந்து எடுக்கப்பட்ட வாகன வேக வரம்பு குறைப்பு, வேலி அகற்றல், தெருநாய் கட்டுப்பாடு, கிணறு மூடல் போன்றவை கலைமான்கள் பாதுகாப்புக்கு உதவியதாக தகவல். கடுமையான வெப்பம் மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய மழை இல்லாததால் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 61 அடியாக சரிவு. ஏறக்குறைய 2.47 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் இந்த நீர் ஆதாரத்தையே நம்பியுள்ள நிலையில் அணையின் நீர்மட்டம் குறைவதால் விவசாயிகள் கலக்கம். மத்திய பிரதேசத்தில் பர்கி அணையில் படகு கவிழ்ந்து 9 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் படகிற்குள் தண்ணீர் புகுந்த பின்பே பாதுகாப்பு உடை கொடுக்கப்பட்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. படகு பயணத்தின் போது பயணிகளின் பாதுகாப்பில் அலட்சியமாக இருந்ததால் உயிரிழப்புகள் ஏற்பட்டது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை நீர் கோடையின் காரணமாக வேகமாக வறண்டு வரும் நிலையில் 5 மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு போதுமான தண்ணீர் கிடைக்காமல் போகுமோ என கவலை. மார்ச்சில் 42 அடியாக இருந்த வைகை அணையின் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து தற்போது 28 அடியாக சரிந்துள்ளதால் தென்மேற்கு பருவமழையை எதிர்பார்த்து காத்திருக்கும் மக்கள். மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். தேனி மாவட்டத்தில் 3வது நாளாக பெய்த மழையால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. கடந்த சில நாட்களாக வெயில் கொளுத்தி வந்த நிலையில் பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, போடி, தேவாரம், கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. தமிழகத்தில் 13 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ள நிலையில் அதிகபட்சமாக வேலூரில் 107.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. ஈரோட்டில் 106.1, கரூர் பரமத்தியில் 105.8, திருச்சியில் 105.6, திருத்தணியில் 103.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதால் மக்கள் அவதி. திருப்பூர் மாநகர் பகுதிகளில் திடீரென சூறை காற்றுடன் கனமழையும் பெய்த நிலையில் சில இடங்களில் ஆலங்கட்டி மழையும் பெய்தது. கடந்த 1 மாதமாக கோடை வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சிவகங்கை மாவட்டத்தை சுற்றிய நாட்ரசன் கோட்டை, சோழபுரம் மற்றும் காளையார்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் திடீர் மழை. பலத்த சூறைக்காற்று வீசியதில் சாலைகளில் கிடந்த மண் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மீது வீசியதால் அவதி. மதுரை மற்றும் விருதுநகர் பகுதிகளை சுற்றிய பல்வேறு பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் காற்றுடன் கூடிய கனமழை. காற்றுடன் கூடிய மழை பெய்து ஆங்காங்கே சிறிய மரங்கள் முறிந்து விழுந்ததோடு சாலைகளிலும் தண்ணீர் தேங்கியதால் வாகனங்கள் கடும் அவதி. தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் நெருங்கும் நிலையில் மே 2வது வாரத்தில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்தடுத்து வலுப்பெற்று புயலாக மாறும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. 2026ஆம் ஆண்டு தென்மேற்கு பருவமழை கேரளா கடற்கரையில் முன்கூட்டியே தொடங்க உள்ளதாக அறிவிப்பு. வழக்கமாக ஜூன் 1ஆம் தேதி தொடங்கும் இப்பருவமழை மே மாதம் கடைசி வாரத்திலேயே தொடங்க வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். சத்தீஸ்கர் மாநிலம் கான்கேர் மாவட்டத்தில் கன்னிவெடி அகற்றும் பணியின் போது வெடிப்பொருள் வெடித்ததில் DRG மாவட்ட காவல் படையைச் சேர்ந்த 3 வீரர்கள் உயிரிழப்பு. படுகாயமடைந்த மற்றொரு காவலர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி.
மும்பையில் தர்பூசணி சாப்பிட்டு 4 பேர் உயிரிழந்ததாக புகார் எழுந்த நிலையில் தர்பூசணியில் எந்தவொரு ரசாயனமும் கலக்கப்படவில்லை என உணவுத்துறை ஆய்வில் விளக்கம். பிற நச்சுப் பொருட்களால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து நிபுணர்கள் ஆய்வு நடத்தி வருவதாகவும் தகவல். மத்திய பிரதேசத்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 11ஆக உயர்வு. திருச்சி மற்றும் திருப்பூரைச் சேர்ந்தவர்களின் உடல்களை சொந்த ஊர் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அரசுக்கு உறவினர்கள் கோரிக்கை. டெல்லியில் 30 வயதான நீதிபதி தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்பு. டெல்லி கர்கர்டுமா நீதிமன்றத்தில் மாவட்ட சட்ட சேவைகள் ஆணையத்தில் முழுநேர செயலாளராக பணியாற்றி வந்த அமன்குமார் சர்மாவின் தற்கொலைக்கான காரணம் குறித்து உறவினர்களிடம் டெல்லி போலீசார் விசாரணை. மீண்டும் தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் ஈரானுக்கு எதிரான இராணுவ தாக்குதல்கள் தொடங்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கருத்து. ஈரானின் செயல்பாடுகளை பொறுத்திருந்து கவனிப்பதாகவும் தவறுகள் நடக்கும் பட்சத்தில் தாக்குதல் நடைபெறுவதற்கான சாத்தியம் நிச்சயம் உள்ளதாகவும் ட்ரம்ப் திட்டவட்டம். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் மேட்ரிட் ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜானிக் சின்னர் 4வது சுற்றுக்கு முன்னேற்றம். இத்தாலியைச் சேர்ந்த நம்பர் 1 வீரரான ஜானிக் சின்னர் டென்மார்க் வீரர் எல்மெர் முல்லாரை 6-2, 6-3 என்ற நேர்செட் கணக்கில் வீழ்த்தி மாஸ்டர்ஸ் டென்னிஸில் தொடர்ச்சியாக 24வது முறையாக வெற்றி. ஆப்கானிஸ்தான் எல்லையை ஒட்டிய பாகிஸ்தானின் கைஃபர் பக்துன்கவா மாகாணத்தில் ஊடுருவ முயன்ற 13 பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை. பன்னு மாவட்டத்தில் ரோந்து பணியில் இருந்த காவல்துறையினரின் கவச வாகனத்தின் மீது பயங்கரவாதிகள் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியதை அடுத்து பாதுகாப்பு படை நடவடிக்கை. ஈரான் அமெரிக்கா இடையே மீண்டும் போர் உருவாகும் வாய்ப்பு உருவாகி வருவதாக ஈரான் அறிவிப்பு. அமெரிக்கா எந்த ஒப்பந்தங்கள் மற்றும் உடன்பாட்டை ஏற்றுக்கொள்வதில்லை என கூறியுள்ள ஈரான் முட்டாள்தனமான செயலில் அமெரிக்கா ஈடுபட்டால் பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் எச்சரிக்கை. ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொஸ்தபா கமேனி நலமுடன் உள்ளார் என்றும் அவர் நாட்டின் அன்றாட விவகாரங்களை கவனித்து வருகிறார் என்றும் அவரது அலுவலக துணைத் தலைவர் அறிவிப்பு. மொஸ்தபா கமேனி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது உடல்நிலை குறித்து வதந்திகள் பரவுவதை அடுத்து அறிவிப்பு. சீனாவின் ஹாங்சோ நகரில் மே தின விடுமுறை தினத்தை முன்னிட்டு போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் அமர்த்தப்பட்ட ரோபோ. போலீசாருடன் இணைந்து சூழலுக்கு ஏற்ப ரோபோ போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டது சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்தது. லெபனானில்